எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, மந்திரம் கற்றுக்கொள்ள முடியுமா? பொதுவா எந்த ஒரு ஜாதகத்திலையும் ராகு பலம் பெற்றிருந்தா, அவர் அதர்வண வேத மந்திரத்தை அதிகமா பயன்படுத்த முடியும் அவங்கனால. அவங்களுக்கு ஈஸியா அந்த கலை கை வரும். அதுவே கேது பலம் பெற்றிருந்தா, ரிக், யம், யஜூர், சாம வேதங்கள் இந்த 3 வேதங்களும் கேது பலம் பெற்றவர்களுக்கு இந்த 3 வேதங்களும் கைகூடி வரும். அவங்கனால ஈஸியா அந்த கலையை கத்துக்கிற முடியும். இன்னைக்கு நிலைமைக்கு அதர்வண வேதத்தை அதிகமா பயன்படுத்தக்கூடிய மக்கள் தான் அதிகமா இருக்காங்க. சரி, அதற்கான கிரக அமர்வுகள் எப்படி இருக்குன்ட்டு ஒரு உதாரண ஜாதகம் ஒண்ணு பார்ப்போம். சிம்ம லக்னத்துல பிறந்த ஒருவருக்கு மகரத்துல ராகு பலமா இருக்காருண்டா, அவருக்கு வீடு கொடுத்த சனி மகரத்திலயோ, கும்பத்திலயோ ஆட்சியா இருக்கலாம், அல்லது துலாம்ல உச்சமா இருக்கலாம். அந்த ஜாதகத்தோட 5ஆம் அதிபதியாகிய குரு 8ஆம் இடத்தோட ஏதோ ஒரு வகையில சம்பந்தப்பட்டிருந்தா, அவர்களுக்கு அமானுஷ்ய சக்தி அதிகமா கைகூடி வரும். அப்ப இந்த மந்திர சக்தி ஈஸியா கைகூடும். இதுல லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பலமா இருந்தாங்கன்னா, எதிரியை சொல்லி அடிக்கக்கூடிய அளவுக்கு மந்திர தந்திரத்துல பெரிய கெட்டிக்காரவங்களா இருப்பாங்க. சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க தான் மந்திரம் கற்றுக்கொள்ள முடியுமாண்டா, அப்படிலாம் கிடையாது. எல்லா லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் அது கைகூடி வரும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட ஜாதகம் தான். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.